வணக்கம். வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தளபதி ஃபேன் தான். ஜனநாயகன் படத்துக்கே போயிட்டேன். தளபதி ரிலீஸே ஆகாத படத்துக்கு நீ எப்படி போன? என்னடா செல்லம் குழப்பம். தளபதி ஃபேனு போயிட்டேன். தளபதி ஃபேன் தான் நானு. அது பமாண்டமா இருக்கு. நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? சூடா சுண்டலு விஜய் தம்பி எப்பலாம் மெண்டல் கொடூரமா அவனே ஒத்துக்கிறானா? விடு விடு. இந்த அறத பழைய இந்த மேத்தமேட்டிக்ஸ் அரித்மேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம். அவன் கிடக்கிறான் தற்குறி. நம்ம ஆன்சர் கசக்கி வைப்போம். மைப்படாது. நம்ம தளபதினா வாரண கூட்டத்தை பாத்தீங்கன்னா வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். கொஞ்சம் இரு, அவன் என்ன சொல்றான் கேப்போம். தளபதி பாருங்க. ஆனா ஒரு 8 கோடி வந்திருப்பாங்க நம்ம தளபதி. இவங்களுக்கு அறிவு கிடையாதா? நான் சொல்லல, எல்லாம் ஒரு டைப்பான ஆளு சார். தற்குறிதான் தற்குறிதான். அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. ஆட்சி மட்டும் கைக்கு வரட்டு. கேட்ல இருந்து எட்டுக்கான்னு சொல்றாரு நம்ம கண்ட்ரோல். பர்மிஷன்ல எதுக்குமே கேட்கவே தேவையில்ல. டிவிக்கே அப்படின்னா போதும். எதுக்கடா வந்திய? டிவிக்க 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 தளபதி தளபதி டிவிக்க 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 டிவிக்க. என்னடா டிவிக்க 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 தளபதி தளபதி டிவிக்க 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 டிவிக்க. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றான். தாவேக்காவின் 2வது மாநில மாநாடு 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஸ்டாப் ஸ்டாப். சாமி ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. வேற மாதிரி போயிட்டு இருக்கோம்டா. பஸ் நாங்க விட மாட்டோம் இன்னைக்கு. அண்ணே, யாரா நீ கூப்பிட்டது? தயவு செய்து என்னை யாராவது காப்பாத்துங்க அண்ணே. என்ன வண்டி வாய் பேசுது? டேய், வண்டி என்னடா பண்ணிக்கிறீங்க? ஐயோ, அபியூஸ் பண்றாங்க. டேய், யாரா நீங்க எல்லாம்? நாங்க இதுக்கு குருபூஜைக்கு போயிட்டு அதுக்கு அலப்பறை காட்ட வேணாமா? அலப்பறை காட்றீங்க, வண்டி அபியூஸ் பண்றீங்க. வண்டி என்ன அபியூஸ் பண்ணாங்க? 200 வண்டி இருக்கு பின்னாடி. மனுஷனா நீங்க? வந்து ஸ்கூல் குழந்தைங்கலாம் லீவ் போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாரு. அதனால முத நாளே நாங்க லீவ் போட்டு நாளே வந்துட்டோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சில நிறுவனங்கள் கடைசி நேரத்தில் நாற்காலிகள் வழங்க முடியாது என்று தெரிவித்ததாகவும் உள்ளூர்ல எவனும் கொடுக்க மாட்டான். ஏன்னா நம்ம லட்சணம் அவனுக்கு தெரியும். வெளியூர்ல வேறக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? வெளியூர்ல எவனாவது புதுசா கடை திறந்து அவங்கிட்ட நம்மளை பத்தின விஷயம் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் அவனை ரீச் பண்ணா வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக கேரளாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்திடமிருந்து இறுதி நேரத்தில் கிட்டத்தட்ட நேற்று அந்த 50,000 நாற்காலிகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. கையெழுத்து போடாதீங்க. அண்ணே, யாருன்னு அது? அவனை வெளியே தள்ளிடும். வைத்தியர் நல்லா உள்ள விட்டுடு. 50,000 நாற்காலி, 50,000க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் வாடகைக்கு பெறப்பட்டு இறுதி நேரத்தில் இந்த தற்பொழுது இந்த நாற்காலிகளானது போடப்பட்டு வருகிறது. நான் கேளு வேணா வருஷ கணக்கா ஆயிரும். வருஷ கணக்கா? என்ன வருஷ கணக்கு? சொல்றத கேளியா? அப்படி சாப்பிடுறான். குடிகார பைய இன்னைக்கு குடிச்சிருக்காரு. என்னென்ன பண்ண போறானோ தெரியலையே. வேலைக்கு போறது இல்ல. மெடிக்கல் வாங்கி உட்கார்ந்து குடிச்சிட்டு தெரியுது. இல்ல நான் குடிக்க தருதல பையில வரச்சது. தெரியும் எனக்கு.
கலெக்டர் ஆபீஸ் பின்னாடி உட்காந்து குடிச்சிட்டு டேய் என்னடா சரகு மிக்ஸ் பண்ணி டேக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வரீங்களா? ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஒரு செட்டு மாதிரி போட்டு ஏதாவது பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னடா அது? என்ன அசிங்கமா இது? என்ன காரணம்? போதை பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்துறீங்க. ஐயோ மர்க்கா சொல்லு. போதை பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்துறீங்க. ஐயோ பிளாக்ல சரக்கு வாங்கிற பரதேசி நாய் இது தண்ணியை விட போதான். சூழலில் தொண்டர்கள் காலையிலேயே அடாவடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா. மட்டுமே 10 அடி இருக்கும். அதுக்குள்ளாகத்தான் தொண்டர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மேடை மட்டுமே ஏறத்தாழ 100 மீட்டர் இடைவெளி விட்டு தான் இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட தொண்டர்கள் ஆரவாரத்தில் கம்பியை தாண்டி குதித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் கிரீஸ்தல் தடவப்பட்டு வருகிறது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? நீங்க வந்து சரி பச்சை பிள்ளைய தூக்கிட்டு கையில வச்சு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? அட்வென்ச்சர்ஸ் நிறைஞ்ச உலகத்துல அட்வென்ச்சர்ஸா இருக்கணும்னு கட் பண்ணிக்கங்க. நான் இவன் வண்டவனே அதை கேட்டுறேன். பச்சை பிள்ளைய கூட்டிட்டு வந்து செருப்பு பிஞ்சு போவோம் பாரதேஷ் நாய். என்ன விசில் அடிச்சான் கூட்டம்? என்ன தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் என்ன அவ்வளவு சாதாரணமான ஆளுகளா? சொல்றேன் கேளுங்க. நீ கேள. ஹலோ ஆமாங்க கேளு மச்சி. கேளு பிரபு. என்னடா பண்ணுவ? காஞ்சினா காமாட்சி, காசினா விசாலாட்சி, மதுரைனா மீனாட்சி, மகாதனோரம்னா மகாலட்சுமி, அன்னமுனா அண்ணன், மாம்பழம், பண்டுட்டினா பலாப்பழம், சிறுமகனா வாழைப்பழம், மதுரைனா மல்லி. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கவங்க இல்லி. ஐயோ எனக்கு இப்ப செல்லையும் பார்க்க முடியல, யூடியூப் பார்க்க முடியல. அவ்வளோ இந்த அரைகுறைக்கு பிறந்தது அவ்வளோ வந்து பேச ஆரம்பிக்கும். என்னதான் பேசன்னு தெரியல. எனக்கு கிறுக்கு பிடிக்கும். எனக்கு நம்ம வந்து முதல்வர் பதவிக்கெல்லாம் நம்ம எப்போ கட்சி ஆரம்பிச்சோம் அப்போ ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா சார். எங்க கொஞ்சம் திரும்ப சார். சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க. தளபதி வந்து பிரதமர் ஆக்குவோம் ஸ்ட்ரைட்டா. ஆமா சார். கண்டிப்பா முதல்வர் வந்து தாண்டி வந்துட்டோம், பிரதமர் ஆக்கிடுவோம். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. சட்ட புத்தகத்தை விஜய் அவர்கள் கையில கொடுக்குற மாதிரி வச்சிருக்கேன். ஆமா. திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்களை வந்து எங்கேயுமே பதிவு செய்யல, இரங்கல் தெரிவிக்கல. வாயில புண்ணா வாந்தி வருதா? இல்ல கண்டனம் தெரிவிக்கல. எதற்காக? கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ். மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. சீறி எழுந்து சிகரத்தை தொட்ட சிவகாசியே, வெற்றிகளை சொல்லி எடுத்த கிண்ணியே. முடியல ஆனந்த், எனக்கு பைத்தியாக கிடந்து நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. செல்ல எல்லாம் பைத்தியாரனா வருது. வீண் விமர்சனங்களை வேரோடு வீசி எறிந்த வேலாயுதமே. எனக்கே சிரிப்பா இருக்கு. பிடித்த அரசியலை தூசு தட்ட வந்திருக்கும் எங்க துப்பாக்கியே. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி அழுவுறியா சிரிக்கிறியா? சரி. அவரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அடுத்த வருஷம் நாம தான் வந்தாச்சு. மும்பை போயாச்சு, வந்தாச்சு. அண்ணா சம்பந்தமா ஒரு கோட் கொடுத்திருந்தாரு. என்ன கோட் கொடுத்திருந்தாரு? அண்ணா குறித்து ஒரு என்ன சொல்லியிருந்தாரு? எக்ஸ்பெக்ட் பண்றீங்க என்ன விஷயங்கள்? என்ன அவர் இருக்காருங்க, அவருக்கு மேல என்னங்க வேணும்? அவருக்கு மேல எதுவுமே வேண்டாம், அவர் தான் எல்லாமே.
இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கானே கண்டுபிடிக்க முடியலையே. அவர் தூரமா நின்னு எனக்கு தரிசனம் கொடுத்தாலே போதுங்க. நான் அப்படியே ஒரு 10 வருஷம் கூட நான் நினைச்சிட்டே இருந்துருவேன். பைத்தியம் முத்தி போச்சு. நீ சொன்னாலே ஏறாது, நான் சொன்னாலே ஏறாது. இந்த தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க? விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா? அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. உண்மைதான். சாரிங்கிற ஒரு வார்த்தையில முடிச்சுதா எங்க விஜயண்ணா வந்து இந்த உலகத்துக்கே வந்து எடுத்து காமிச்சாங்க எவ்வளவு கஸ்டோரியல் டெத் நடந்திருக்கு அப்படிங்கறத. ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. பீப்பிளோட பீப்பிளா இருந்து அரசியல் பண்ணா மட்டும் தானே அரசியல் களத்துல நிக்க முடியும். யார சொல்றான்? அவன் சொன்னதெல்லாம் உங்களதான். ஈமான் வந்து ஒரு வார்த்தையில சொன்னாரு பாத்தீங்களா, எங்களை பார்த்தா அணில் குஞ்சுனே. நாங்க அணில் குஞ்சு கிடையாதுனா அக்கினி குஞ்சு. அக்கினி குஞ்சு. நான் வேற ஏதாவது கேட்டப்படும் தம்பி. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் இணைச்சிருக்காங்க. சரி, என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி என்ன நினைக்கிறேன்? யார் சார்? எதிர்பார்ப்பு இருந்தா நம்ம கண்டிப்பா எதிர்பார்த்து நீட்டா மூவ் பண்ணுவோம். அப்போ நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. I've seen this one. This is a classic. எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க. இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள். இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாத மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு எங்க கொள்கையா தெரியல. ஜமாலே எனக்கு தெரியலதான். சத்தியமா அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. விஜய பார்த்தோமா, செல்ஃபி எடுத்தோமா, ஸ்டேட்டஸ் வச்சோமா, சேர உடைச்சோமா, கூச்சல் போட்டோமான அப்படியே போயிட்டே இருப்பாங்க. 2 hours later. சூப்பர் பீஸ்னே. அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. சரிண்ணே, மேல கட்டிருக்காங்கண்ணே. அட அது கொக்கி தான்டா, கலட்டிடுறா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. தலையில தூக்கி வச்சு போயிட்டாங்க இந்த வாட்டி. யாரை எடுத்துட்டு போயிட்டாங்களா? ஊருக்கு பூச்சா? ஊருக்கு புதுசுதான், ஆனா தொழிலுக்கு பழசு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டிங்க. உண்மைதான், திமுகவுக்கும் தாவேக்காவும் போட்டி தான். கூட்டத்துக்கு போனா நாற்காலி யார் தூக்கிட்டு ஓடுறதுங்கிறது போட்டி. அப்ப நீ வந்த ஸ்பீட்ல டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டேன்னு சொன்னது தேர்தல்ல இல்லையா? தேர்தலா? திருட்டுல மாமா. திமுக வர்றப்ப கோட்பாடு இருந்துச்சு, கொள்கை இருந்துச்சு. அவன் கால போகல சீரழிஞ்சு போயிட்டான். ஆனா இவன் சீரழிஞ்சதான் வர்றான். பிறக்கும் போதே உலகத்தை அழிக்க பிறந்திருக்குதுங்க. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க. ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? உடைய கூட சேதப்படுத்திட்டாங்கல்ல, அதனாலதான் மிருகத்தன்மையா பிறந்தவங்க, மனுஷத்தன்மை கிடையாது. உட்காந்து எந்திரிச்சு போனா என்ன பண்ணுது? அட எருவ மாட்டு பயனுள்ள ஏழை மிருகமாயிட்டு இருக்கீங்களா? மிருகமாயிட்டு மிருகமா வருஷ கணக்குன்னு அந்த ஆள் சொன்னது இதான் போல் இருக்கே. நாயின்னு பார்த்தா பேயாவலா இருக்கு. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது. சொன்னா புரிஞ்சுங்க.